நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்பு கூறியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறேன் எனவும் மனநொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்ய என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரம். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரவினிலே ஆன்மாங்களுக்காகவும் சிலுவைப்பாதை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, யாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவருடைய உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணிபுரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னுரை. தவக்காலம் அருளின் காலம் என்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் தரப்படுகின்ற அற்புதமான காலம். இந்த ஆண்டும் இந்த காலத்தை காணும் பாக்கியத்தை தந்தவருக்கு நன்றி சொல்லி இந்த காலத்தின் சிறப்பான வழிபாடாகிய சிலுவை பாதையை செய்திட முன் வருவோம். இறையருள் பெறுவோம். இறைவனோடு இணைந்தே பயணிப்போம். எதிர்நோக்கின் பலன் பெறுவோம். தூய ஆவியே துணையாக வாருங்கள். அன்னை மரியே, கன்னித்தாயே, ஆழ்ந்து சிந்தித்து அகவிடுதலை காண துணை செய்யுங்கள். ஆமென். சுமத்தி பரிகசித்தார் உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பலிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. தீர்ப்புகள் என்னவாகும்? தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என எதிர்நோக்கி இருப்போர் ஏராளம். மறை திரு ஸ்டேன் சுவாமிகள் சிறையில் வைக்கப்பட்டு உண்மை வெளிவராதா என காத்திருந்து அவரும் மறைந்து போனதுதான் உண்மை. உண்மை உறங்க வைக்கப்பட்டு விட்டது ஆளும் வர்த்தகத்தால். நமக்கு தெரிந்தது இவருடைய தீர்ப்பு. இன்னும் எத்தனையோ பேருடைய தீர்ப்புகளில் உண்மை வராதோ என எதிர்பார்த்து நிற்போர் பலர் உண்டு. யூபிலி விழாவில் பலர் விடுவிக்கப்படுவார்கள் என்பதுதானே உண்மை. ஜெபிப்போம் இத்தகையோருக்காக. தீர்ப்புகளை எதிர்பார்த்து இருப்போரின் மன அமைதிக்காக ஜெபிக்கின்றோம். நீதியான தீர்ப்பை பெற்று உண்மையாக வாழ்ந்து குடும்பத்தோடு மகிழ்ந்திருக்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார்
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரசுமை. யார் வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள்? நாட்டில் வாழ்வோரா இல்லை வாழ வந்தோரா? வரி சுமையால் விழி பிதுங்கி நிற்கும் ஏழை எளியோரின் வாழ்வு ஒருபோதும் உயராதோ? நாட்டில் மட்டும் அல்லது சார்ந்த இருக்கும் மறையில் கூட இன்று விழா கொண்டாடுங்கள். பெருதி போய் இருப்பது யாரை கேலி செய்கிறது? ஆண்டில் எத்தனை விழாக்கள் யாருக்காக? இறைவனின் அதிமிகு மகிமைக்காகவா? வரி சுமையால் முதிர்கன்னியாக வாழ்வோருக்கு வழி என்ன? வலி சுமையால் வீடு அற்றவர்களுக்கு, படிப்பு இல்லாத நிலையில் பரிதவித்தவர்களுக்கு, மருத்துவம் பார்க்க இயலாதவர்களுக்கு, விவசாயம் செய்ய இயலாத நிலையில் மரிப்போருக்கு, இது போன்றவர்களுக்கு விடுதலை உண்டா? இறைவா, பாரசுமையை அகற்றும் நல்ல வழிகாட்டும் தலைவர்களை தரணிக்கு தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் தூயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விழுதல். அன்றாட வாழ்வில் எத்தனை அழுத்தங்கள்! வரிச்சுமையால் படி என்ற அழுத்தங்கள், குடிவெறியால் போதையால் தள்ளாடும் மனங்கள், உழைப்புக்கு ஏற்ற பொருளாதார நிலை உயர்வு இல்லாதவர்கள், இவ்வாறு பலர் தற்கொலை செய்து மடிவது என்பது அன்றாட செய்தியாகி வருகின்றது. பரபரப்பாய் புள்ளி விவரங்களை தரும் ஊடகங்கள், மனித வாழ்வு சாவில் நிறைவடையும் என்பது உண்மை என்றாலும் பிறந்த தன் பயன் அடையாது. தங்களையே மாய்ந்து கொள்வது என்பது எவ்வளவு பரிதாபமானது! கடைசி மூச்சை நிறுத்த மனிதனுக்கு அதிகாரமில்லை என்றாலும் நிர்பந்திக்கப்படுகின்றான் என்பது வேதனை ஆனது. வாழ்வின் எதிர்பார்ப்புகள் பலன் கொடுக்காதோ எம் இறைவா? பாரம் தாங்காமல் விழுவோரின் வாழ்வில் நல்ல விடிவை தாரும் இயேசுவே. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எனக்காக
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. சந்தித்தல். ஒருவரை ஒருவர் சந்திப்பதே ஊக்கம் ஆக்கம் பெறதானே. சந்திப்பதன் எதிர்பார்ப்பும் அதுதானே. கன்னிமரியின் சந்திப்பின் எதிர்பார்ப்பு அன்னை எலிசபெத்துக்கு ஊக்கம்தானே. நோயாளிகளை சந்தித்த இயேசு நலத்தையும் நம்பிக்கையும் தானே கொடுத்து உதவினார். இன்னாரை சந்தித்தால் விடை கிடைக்கும் வழி பிறக்கும் என்ற நோக்கத்தில் தானே நாமும் வாழ்வில் பலரை சந்திக்கின்றோம். கூட்டு திரு அவையின் நோக்கமும் அதுதானே. சந்திப்பில் ஊக்கமளித்து ஊக்கம் பெற்று தொடர்ந்து பயணிக்கும் பயணிகளாக வாழத்தானே அழைப்பு பெற்று இருக்கின்றோம். இறைவா, சந்திப்பை சாதனையாக உம்மன உணர்வை தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் உதவி. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் நமது பயணத்தில் எதிர்கொள்ளும் ஒரு அற்புத காரியம் அறியாத மாந்தருக்கு உதவி செய்தல். இந்த வாய்ப்பினை பெறுவோம் என்பது உறுதி. வயலில் இருந்து வந்தவருக்கு வரலாற்றில் இடம் கிடைத்தது. அறியாத நேரத்தில் புரியாத சூழலில் உதவி செய்ய பணிக்கப்படுகின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட இத்தகைய சந்தர்ப்ப சூழல் ஏற்படும் என்பது உண்மையே. கொரோனா காலத்தில் அறியாத பலருக்கு தெரியாத பலர் செய்த உதவி எண்ணி பார்க்க செய்கின்றது. மனமுவந்து செய்யும் எந்த உதவிக்கும் ஆண்டவர்க்கு என்று பணிவிடை செய்யும் நமக்கு அவரே பதில்மொழி தருவார் என்பதுவே உறுதி. இறைவா, இத்தகைய சூழலில் நாங்கள் வேறுபாடுகளை களைந்து உதவிட வரமருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி மகன் சோத்திரம் பண்ணுகிறோம். அதே
அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் இடர்பாடுகள் இன்னல்கள் நேரும் என்பதை மாற்று கருத்து இல்லை. இச்சூழலில் துணிவு மிகவும் அவசியமானது. கோழைகளாக அஞ்சி ஒதுங்கி செல்வது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல என்பதையே இந்த நிலை உணர்த்துகின்றது. பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறுவார், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமை, அன்பு, கட்டுப்பாடு கொண்ட இதயத்தையே தந்துள்ளார் என்று. அருள் செல்வி மரியா மறை திரு ஸ்டேன் சுவாமிகள் நம்முடைய சமகாலத்தில் நமக்கு கற்றுத்தந்துள்ள பாடமும் இதுவே. எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் சந்தித்த இடர்களை இன்னல்களை எதிர்கொண்டு சந்தித்து சோதனையை சாதனையாக்கி பாடம் சொல்லி தந்துள்ளார்கள். இறைவா, இத்தகைய மன துணிவை எமக்கு தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. மண்ணில் மனிதர். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் சந்திக்கும் மற்றொரு சவால் பயணத்தை திசை திருப்பும் காரணிகள். கண்ணுக்கு புலப்படாதவற்றில் உறுதி கொண்டு பயணிப்பதே எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கை குலைக்கும் வகையில் நம்மை திசை மாற்றமடைய செய்ய பல யுக்திகளை கற்சிக்கும் சிங்கமாக அலைந்து திரியும் சாத்தான் நம்மை விழத்தாட்டச் செய்து வருகிறது என்பதுவே உண்மை. இன்றைய காலச்சூழலில் கைபேசி, ஊடகங்கள், கணினி, தனிமனித துதி என பல காரியங்கள் மனிதனை நிலைகுலைய செய்கின்றது. மனிதனை இறைவனிடமிருந்து பிரிந்து போகச் செய்கின்றது. ஏதோ ஒன்றுக்கு இன்று அடிமைப்பட்டு நாம் கடவுளின் மக்கள் என்ற நிலையிலிருந்து விலகி பிரிந்து திசை மாறி செல்லும் சவால்கள் அதிகரித்து வரும் நிலையில் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்வது காலத்தின் கட்டாயம். இறைவா, இத்தகைய தெளிவான பார்வையை எமக்கு தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இடர்பட
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மகளிரின் கண்ணீர் எதிர்நோக்கத்தின் திருப்பயணங்களின் மற்றொரு சவால். எந்த சமூகம் பெண்ணை மதிப்புக்கு உரியவராக கருதாதது விளைவிக்கின்றதோ அந்த சமூகம் ஏற்றத்தாழ்வு கொண்ட சமூகம். அந்த சமூகம் எதிர்நோக்கின் இலக்கை அடைய முடியாது என்பதுவே உண்மை. எந்த சமூகம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து இயைந்து பயணிக்கின்றதோ அதுவே சரியான இலக்கை அடைந்திட முடியும். பெண் சமூகம் பல வகைகளிலும் பாதிப்புக்குள்ளாக்கி அழுது கொண்டே இருக்கின்றது. அங்கு இன்னும் கிறிஸ்து அறையப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதுவே உண்மை. சமத்துவம் இல்லாத எந்த திருப்பணமும் பயணத்தின் வெற்றியை பெற்றிட முடியாது என்பதுதானே நிதர்சனம். ஜெபம். சமத்துவ சமூகத்தை கட்டியெழுப்ப வரம் தாரும் இறைவா. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேலில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நோயுற்றவன் நலம் பெற்றான். சந்தித்த இயேசு அவனிடம், நீர் நலமடைந்திருக்கின்றீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். இயேசு, நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதீர் என்றார். மறுபடியுமா பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பு குறித்து அச்சமில்லாது போகாதே. சீராக்கு ஞானம் 5:5. பாவம் செய்யும் மனிதன் கிறிஸ்துவை விழச் செய்கின்றான். கிறிஸ்துவை விழுமியத்தை மதிப்பிழக்க செய்கின்றான். தன்னில் உள்ள கிறிஸ்துவின் சாயலை மங்க செய்கின்றான் என்பதுவே உண்மை என்பதை உணர்ந்து மறுபடியும் பாவத்திலேயே உழல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதுவே எதிர்நோக்கின் திருப்பயணிக்கான புனிதத்துவ வாழ்வாகும். இந்த அருளின் காலமானது இத்தகைய தெளிவை தந்தாலே நல்லது. ஜெபம். தூய ஆவியை தாரும் இறைவா, மறுபடியும் என் பாவத்தால் உம்மை விழச் செய்யாதிருக்க வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. உடைகள் களைந்திட உம்மை தந்தீர், இரத்தமடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உம்மை தந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
ஆடைகள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆடையின் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆள் பாதி ஆடை பாதி என்பதன் தமிழின் பயணத்தில் இணைந்து இயந்து பயணிக்கும் போது பவுல் கூறும் ஆடைகளை அணிந்து செல்வதுவே சிறந்தது. கோயில், கொடை, திருமணம், பொது நிகழ்வுகள் என இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் ஆடை பொதுவானதாக அணிந்து கொள்கின்றன. அற்புதம் காட்சி அரங்கேறி வருகிறது, காண கண்கொள்ளாது இருக்கின்றது என்பதுவே உண்மையும் கூட. இது சரி என்றால் திருப்பயணிகள் ஆடையும் ஒன்றாக இருந்தால் என்ன பிரச்சனை? உண்மையை இடைக்கச்சையாக, நீதியை மார்பு கவசமாக, அமைதி, நம்பிக்கை, மீட்பு, கடவுளின் வார்த்தை இவற்றை அணிந்தவர்களாக பவனி வர அழைப்பு தருகின்றார் பவுல். எபேசியர் 6:14. நம்முடைய பயத்தில் இவற்றை நாம் ஆடையாக, அணிகலன்களாக கொண்டிருக்கிறோமா? இனியாவது இறைவார்த்தையின் ஒன்றில் ஆடையை அணிந்து அவனியை அழகுறச் செய்வோம். ஜெபம். இறைவா, இத்தகைய ஆடை அணிகலன்கள் நாட்டம் தரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோசரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எதிர்நோக்கின் திருப்பயணிகளின் பயணத்தில் எதிர்கொள்ளும் மற்றொரு சவால் அவமானம், ஏளனம். கட்டாந்தரையில் கப்பல் கட்டியவருக்கு அன்றைக்கு ஏளனம், பகடி இருந்து இருக்குமா என்றால் கண்டிப்பாக தன் மகனை பலியாக்க அழைத்த சென்று ஆபிரகாமுக்கு பகடி ஏளனம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். யோபுக்கு அவருடைய மனைவியே ஏளனமாக பேசி கடவுளை தூற்றினாள் என்பது விவிலிய செய்திதானே. இப்படி விவிலியத்தின் ஒளியில் பயணிக்கின்ற திருப்பயணிக்கு இன்றைக்கும் பிழைக்க தெரியாதவன், மூடன், மடையன், இளிச்சவாயன் என பல வகைகளில் பலரிடமிருந்து கிடைக்கும் ஏளனமும் பகடி பேச்சும் சர்வசாதாரணமானது. இவற்றின் மத்தியிலும் நம்முடைய நம்பிக்கையை இறுதி வரை உறுதியான மனநிலையோடு கொண்டு செல்லுதல் என்பது அவசியமானது என்பதையே விவிலிய மாந்தர்கள் சொல்லித்தரும் பாடமாகும். ஜபம். இறைவா, அன்றைய மூப்பர்களிடம் விளங்கிய உறுதியான மனநிலையை நாங்கள் பெறச் செய்தருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. உம்மை விட்டு பூமி இருளினில் ஆழ்ந்தது, ஒளி கேட்டு இன்னுயிர் அகன்றது. உம்மை விட்டு எனக்காக இறைவா, எனக்காக
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணம். எதிர்நோக்கின் திருப்பயன்கள் அத்தனை பேரும் அடைய வேண்டிய நாட்டை அடைந்தார்களா என்றால் இல்லை என்பதே உண்மை. மோசே உட்பட்ட பலர் அடையவில்லை, ஆனால் பயணித்தீர்களா என்றால் ஆம் என்பதே உண்மை. நீ அடைய மாட்டாய் என்றவுடன் தங்களது பயணம் தேவையற்றது என்று கருதவில்லை. மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, எல்லாருக்குமான ஒன்று, யாருக்கு எப்பொழுது என்பது யாருக்கும் அறியாத ஒன்று. நான் அடைவேனோ மாட்டேனோ என்றும் என்னவர்கள் பயணத்தில் என்னோடு இல்லை, மரணித்து விட்டார்கள் என்றோ நான் பயணிக்காமல் இருந்துவிட இயலாது. மரணமும் மறுவாழ்வுக்கான பிறப்பே என்ற நம்பிக்கையில் பயணித்து கொண்டே இருப்பதுதான் சிறப்பு. விபத்துக்கள் ஆபத்துக்கள் இருக்கின்றன என்று யாரும் எங்கோ பயணிக்காமலே இருக்கின்றோம். ஜெபம். இறைவா, மரணத்தை குறித்த சரியான புரிதலை எமக்கு தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. துயருற்று தோடித்தார் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று தோடித்தார் உளம் நொந்து எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனதில் இருத்தி வேதனை வியாகுலங்கள் கண்ணீர் என்பது எதிர்நோக்கின் திருப்பயணிகளுக்கும் உரித்தானதுதான். பெற்றவர்களால் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கும், கரம் பிடித்தவர்களால் நண்பர்களால் உடன்பிறப்புகளால் ஆள்வோரால் யாரால் கூட யாருக்கும் ஏற்படக்கூடியதே. பயணத்தின் களைப்பாக இருக்கலாம், பயணத்தின் ஏமாற்றமாக இருக்கலாம், பயணத்தின் ஏற்படும் இழப்பாக இருக்கலாம், பயணத்தில் கிடைக்காத ஒத்துழைப்பாக இருக்கலாம், பயணத்தில் இல்லாத திட்டமிடலாக இருக்கலாம், பயணத்தில் கொடுக்கப்படும் புறக்கணிப்பாக கூட இருக்கலாம். இவை எல்லாமே நமக்கு வேதனை, வருத்தம், கண்ணீர், நோவு இவற்றை தந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாவற்றையும் எல்லாரும் புரிந்து கொள்ளவும் முடியாது, எல்லாவற்றையும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மரியன்னையின் அற்புத பாடம் எதுவாகினும் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பதே சிறப்பானது. பயணத்தில் எந்த குழப்பமும் இன்றி எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்று கருதாமல் நம்பிக்கையின்றியே நங்கூரமாக கொண்டு பயணிப்பதே எதிர்நோக்கின் திருப்பயணிகளுக்கான வாழ்வு. மரியன்னையின் அற்புத பாடமும் வாழ்வும் இதனையே சொல்லி நிற்கின்றது. மனதில் இருத்துவோம், தியானிப்போம், ஜெபிப்போம், அருள் பெறுவோம். ஜெபம். இறைவா, தாயின் பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களின் மனநிலை கொண்டு பயணிக்க வரம் தாரும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சி. அடக்கம். அடக்கம் அமருள் உயிக்கும் என்பது வள்ளுவனின் வாக்கு. அடக்கம் கொண்ட மனிதன் மற்றவர்களின் மதிப்பை பெற்றவராக இருப்பார். எதிர்நோக்கின் திருப்பயன்களுக்கு அவசியமாகிய வேண்டிய பண்பு அடக்கம்தான். ஆடி அடங்கும் வாழ்க்கையின் ஆர்ப்பாட்டம், அடம்பாரம், விண்பேச்சு, வெட்டி பேச்சு நம்மை மதிப்பிழக்க செய்கின்றது என்பதுவே உண்மை. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து போகவும், வலது கை கொடுப்பதை இடது கை அறியாது செய்வதும், விட்டு சத்தம் வெளியில் கேட்காது பேசி வாழ்வதும் வாழ்க்கைதான் என்பதுவே கற்றுக்கொள்ளப்பட்ட வேண்டிய ஒன்று. எதிர்நோக்கின் திருப்பயன்களாகிய நாம் நம்முடைய இக்கால வாழ்வில் அல்லாத மாறாக அடுத்த வாழ்வில் நம்பிக்கை கொண்டு இக்கால வாழ்க்கையில் அர்த்தத்தோடு வாழ்ந்து செல்வதுவே அறிவார்ந்த செயலாகும். ஜெபம். இறைவா, ஞானத்தை தந்து என் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள அருள்தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி. தயவாயிரும் சாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக.